ஐயோ ஐயோ அண்ணே, ஒரு நிமிஷம் இருக்குண்ணே, ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். என்னடா அண்ணே, புது ஐபோன் ஆரஞ்சு கலர் வாங்கினேன். ஓ வாங்கிட்டு ஒரு வழியா? ஆனா அதை விடுங்க, ஆனா இதுல ஏதோ ஒன்று தப்பா இருக்குண்ணே, எனக்கே தெரியலன்னா பாத்துக்கோங்களேன். எனக்கும் நிறைய தப்பா தான் இருக்கு. ஏன் இப்படி பாக்குறாரு? சரி, புக் எதுக்கு இருக்குன்னு வச்சிருக்க? அதான் இதை பத்தி ஏதாவது ஸ்டீவ் ஜாப் சொல்லியிருக்காரான்னு நோண்டி பாத்துட்டு இருந்தேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆனா நீ ஆரஞ்சு கலருக்கு இவ்வளவு வேரியனா இருக்குன்னு எதிர்பார்க்கல. டிஷர்ட்ல டிசைன் கூட அப்படியே வச்சிருக்கடா. ஆமா, நான் இன்னையே பாத்துட்டேன். எங்கடா சுருக்கு போய் வாங்கல, இதை மட்டும் வாங்கி நின்றுக்கிறேன். அது அப்புறம் வாங்கலண்ணே, முதல்ல இதுக்கு சொல்யூஷனை சொல்லுங்கண்ணே. நீ எப்பதான் இந்த போனை வாங்கின? நம்ப முடியலையே. அண்ணா அப்படியே மேல பாருங்க. Flashback. iPhone சார், iPhone சார், iPhone சார், iPhone வாங்கலையா? iPhone சார். என்னது ஐபோனா? என்ன பையா ஐபோனா? ஆமா சார், லேட்டஸ்ட் iPhone சீல்டு பேக். பையா என்ன வேரியன்ட் பையா அது? 1 TB வேரியன்ட், அபிஷியல் ஆப்பிள் வாரண்டியோட இருக்கு பையா. என்ன பையா சொல்றீங்க? சீல்டு பேக்கா? உங்ககிட்ட எப்படி? அரே பையா, ராஜஸ்தான்ல எங்க மாமா கஸ்டமர் ஆபீசரா இருக்காரு. பாவம், அவர் கஷ்டம், அதனால தான் ஐபோன் வித்துட்டு இருக்கேன். சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்கிட்ட டெமோ பீஸ் இருக்கு, நீங்க செக் பண்ணி கொடுங்க பாருங்க. அதெல்லாம் பக்காவா இருக்கும் சார். ஓகே பையா. எவ்வளவு? வெறும் 15 ரூபாய் பையா. பையா 50,000 ஆகாது. அரே 45,000 ஓகே. இங்க பாருங்க, ரெடி கேஷ். போனை கொடுங்க. தேங்க்ஸ் பையா. ஓ, நம்ம ஐவே ஐபோன், நம்பிக்கை ஐபோனா? அதே ஐபோன் தானே. 10,000 ரூபாய். என்ன சொல்றீங்க? 45,000 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். பாக்கிறதுக்கு அப்படியே ஐபோன் மாதிரியே இருக்கா? ஐபோன் மாதிரி இல்ல, அது ஐபோன் தான். சீரியல் நம்பர்லாம் செக் பண்ணி பார்த்தேன், 1 வருஷம் வாரண்டி இருக்கு இந்த பாக்ஸை வச்சு. ஆமாங்க. பாருடா மிஸ்டர் பழமே ஏமாந்தா மக்கள் எப்படா பாதுகாப்பா இருப்பாங்க? பழங்கள் லவர்ஸ்க்குலாம் எப்படா? இங்க பார், இந்த பாக்ஸ் பக்கத்துல நம்ம ஒரிஜினல் பாக்ஸ் வைக்கலாம். ஒரிஜினல் பாக்ஸ் நமக்கு ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த பாக்ஸ் மேல தடவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எம்போஸ்டா இருக்கா? இதை தடவி பார்த்தியா? கனவுலே மதந்து நிற்ப 45,000 ரூபாய்க்கு தரானேன்னு சொல்லி பார். இல்லை, சைட்லலாம் ஆப்பிள் லோகோ, ஐஃபோன் லோகோ இதெல்லாம் கரெக்டாக இருக்குமே. சீல் கூட நீ தான் பிரிச்சிருப்ப, சீல்லாம் தனியாக விற்கிறான் 10 ரூபாய்க்கு 3ன்னு சொல்லி. அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஓப்பன் பண்ணி உள்ளே எடுக்கும் போது அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட அதே மாதிரி இருந்திருக்குமே. அட ஆமாண்ணே. எல்லாம் எடுத்துட்டு கடைசியில் ஃபோனை ஓப்பன் பண்ணி அப்படி கையில் வச்சு பார்க்கும்போது அட்டா அந்த பிரைடட் கேபிள்ஸ் அப்படியே கையில் இருக்கும்போது அப்படியே சார்ஜிங் கேபிள் மாதிரியே. அது இல்லை, இந்த ப்ளூ கலர் என்னதான் இருந்தாலும் அந்த ஆரஞ்சு கலர் கையில் பிடிக்கிற ஃபீலே வேற லெவல்னு. அந்த கலரோட மையமான அது. ஆமாம், பார்க்கறதுக்கு அப்படியே எக்ஸ்ட்ராவா கிளார் ஆகுது பாரா. இது இருக்குல்ல, அதுதான் அந்த கலரு. அது மட்டும் இல்லை, இந்த கேமரா கண்ட்ரோல், ஆக்ஷன் பட்டன்லாம் நான் டெமோ பீஸில் செக் பண்ணிட்டு தான் அந்த சீல்டு பேக்கே வாங்கினேன். இது நம்பிக்கை ஆத்மி கிட்ட நீ டெமோ பீஸ் எல்லாம் வேற பார்த்தேன். அதில் நல்லா ஒர்க் ஆகுதுமே. சூப்பராக ஒர்க் ஆகுதுண்ணே. இதுலேயும் ஒர்க் ஆகுது. எங்க செல்ஃபிலே 8x வருதுடா, சாமியாக ஒர்க் ஆகுது. ரெடி? எனக்கு செல்ஃபியில் ஜூமா? இதே எப்போ கொண்டு வந்தாங்க எனக்கு தெரியாம. ஒருவேளை ஹாங்காங் வேரியண்டா இருக்கும். இவனை கொன்னுடலாமா? கிளிக்கும். இதுதான் டூப்ளிகேட்னு அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? உள்ள ஆன் பண்ணும்போது ஆப்பிள் லோகோ வந்துச்சு. கீழே இருக்கிற எங்க பெஸ்ல பாத்தியாடா நீ? ஆனா அது ஏதோ கீழே விழுந்து கிரீன் லைனுக்கு பதிலாக பிளாக் லைன் வந்திருக்கும்னு நினைச்சேன். சரி, சீரியல் நம்பர் போட்டு பாத்தியே, வந்ததா? அதான் சொன்னேன், 1 இயர் வாரண்டிலாம் இருக்கு. சரி, ஓஎஸ் எல்லாம் செக் பண்ணிய? அதெல்லாம் விடுவேனா, வரும்போதே 26.1ல தான் வந்திருக்கு. ஆனா அதுலயே பாருங்க 1 TB வெர்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் வேணா எடிட் பண்ணி 100 GB 100 TB வேணா போட்டு கொடுத்துட்றேன்டா உனக்கு. இங்க பார், பிளே ஸ்டோர்லாம் இருக்கு. இதே எப்போ இன்டெகிரேட் பண்ணாங்க? கிழிச்சாங்க. இங்க பார், சிம் ஸ்லாட்ஸ் பாத்தியா? இது ஒரிஜினல் ஐபோன் கீழே இருக்கு. டூப்ளிகேட்ல பார் சென்டர்ல வச்சிருக்கேன். அது ஹாங்காங் வேரியன்ட். ஆமா, ஈஸி மட்டும் தானே இருக்கும்னு சொன்னாங்க. எப்படி சிம் ஸ்லாட் வச்சு சொல்லு? 45,000 ரூபாய்க்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு காப்பியாக இருக்குன்னா, பக்கம் பக்கம் வச்சு ஒருவேளை இந்த மாதிரி ஒரிஜினல் ஐஃபோனை யூஸ் பண்ணாதவங்க கையில் கொடுத்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல்னு நம்புற அளவுக்கு இருக்குங்க. மிஸ்டர் பழத்தையே நம்புற அளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னா, ஆன் பண்ணி உள்ளே போய் இந்த சாஃப்ட்வேர்லாம் சின்ன சின்னதாக லேகாக இருக்குது அப்படின்ற ஃபீல் வரும்போது மட்டும்தான் அந்த டிஃப்ரென்சஸ் தெரியும். சிம் ஸ்லாட்ஸ் என்கிட்ட ஒன்று ஒரிஜினல் இருந்ததுனால அந்த டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சது. மற்றபடி உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அஃபிஷியல் ஆப்பிளுடைய ஆப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா, கூகுள் இதெல்லாம், அப்போ அந்த டிஃப்ரென்சஸை நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். மற்றபடி இந்த கிளாஸ் லுக் எல்லாம் கூட பாரு. கிளாஸ்ண்ணே, அதுக்கு என்ன அழுதுனே போகிறேன். லிக்விட் கிளாஸ் ஒரிஜினலில் இருக்கும். இதில் வெறும் கிளாஸ் லுக்கு மட்டும் தான் இருக்கும். மேலேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் சென்டரும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாத அளவுக்கு அப்படியே காப்பி வச்சு வச்சுக்கிறாங்க. கீழே இருக்கிற ஐகான் ஷேப்லேருந்து எல்லாமே அதே மாதிரி. என்ன ஒரிஜினல் யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இங்கே டிரான்சிஷன் சுத்தமாக கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு இந்த அப்கிரேட் ஆகி காப்பி பண்ணியிருக்காங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்பாக மாறு வேஷத்தில் எப்படி ஐஃபோன் அப்படியே சுட்டு வச்சிருக்காங்கன்றதை பற்றி நான் ஒன்று போட்டேன். இப்போ தான் சாதா பழமாக இருந்ததை உண்மையாகவே சுட்ட பழமாக மாறி இருக்கு. இந்த ஃபோனை பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் மேக்ஸிமம் தெரியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அந்த அளவுக்கு சுட்டு உள்ள வச்சிருக்காங்க.
ஆக்சுவலாக ப்ராசஸரை பொறுத்திருக்கும் A19 Pro சிப்பை வந்து A19 Pro கொடுத்துருக்காங்களா? இல்லைடா அதுதான் ஒரிஜினலாக கொடுக்க வேண்டியது. ஆனால் நாங்கள் டிவைஸ் இன்ஃபோ அது இதெல்லாம் உள்ளே போய் நல்லா நோண்டி பார்க்கும்போது தான் உண்மையான ப்ராசஸர் என்னன்னு தெரியுது. 4 கோருக்கான ஒரு மீட்ரிக் ப்ராசஸர், ஆதி காலத்து ப்ராசஸர். அன்டிட்டு எவ்வளோ தெரியுமா? ஒரு 4 லட்சம் 5 லட்சம். ஓ 3 மில்லியன் 3 லேக். கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். இது வந்து இந்த 5000 ரூபாய் 4000 ரூபாய் அந்த ஜியோ ஃபோன்லாம் வரக்கூடிய ஸ்கோர் இது. ஏன்னா நீ வேற ஆக்ஷன் பட்டன்லாம் ஒர்க் ஆகுது இதில் போய். என்னடா அதான் சொன்னல சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு, இதில் தானே விழுந்துட்டேன். சிரி இருக்குல்ல, சிரியெல்லாம் இல்லை. இனிமேட்டு வாழ்க்கையில் சிரிப்பே இல்லை. 45,000 ரூபாய் சம்பளத்துக்கு கைக்கு வரைக்கும். ஹாய் சூரி, வாட்ஸ் த டைம் நவ்? என்னென்ன ஜெமினி வருது? பார்ட்னர்ஷிப்பை இப்போ தான் போட்டுக்கிறீங்க சீரியஸாக வச்சுட்டு கொண்டு வரதுக்கு. ஒன்று வந்துட்டாங்களா அதுக்குள்ள? நீ உண்மையாகவே இதை காசு கொடுத்து வாங்கினியா இல்லை அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நாடகம் நடத்தினுக்கிறியா? எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? ஆக்சுவலி உண்மை என்னன்னா இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓரியோ அந்த காலத்து ஓஎஸ் தூக்கிட்டு வந்து அது மேலே எல்லாத்தையுமே போட்டு நமக்கு பார்க்கறதுக்கு iOS மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு லோகோவிலிருந்து எல்லாத்தையுமே அப்படியே காப்பி அடிச்சிருந்தாலும் இங்கே டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிபாடி இந்த சைடில் எல்லாமே தெரியும். இருந்தாலும் இது 10,000 ரூபாய்க்கு கையில் வச்சு சீன் போகிறதுக்கு நல்லா தானே இருக்குது. ஆரஞ்சில் அவுட் ஆஃப் ஸ்டாக் வேறு ஆயிடுச்சா? சரி இனிமேட்டு அடுத்த ஒரு மாதத்துக்கு இதை டெஸ்ட் பண்ணு. ஆனால் இன்சூரன்ஸ் எடுத்துட்டியா? இல்லைண்ணா. சரி அப்போ நான் ஒன்று பண்ண முடியாது. ஏன்னா திடீர்னு கையில் வச்சு நிற்கும் போது வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. ஸோ இந்த வீடியோட முக்கியமான நோக்கமே என்னென்னா உங்களுக்கு ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு மேக்ஸிமம் பட்டி டிங்கரிங் பார்த்தெல்லாம் இப்போது ஹைவே ஓரத்துலையாக இருக்கட்டும் பொடிக்கடிலையாக இருக்கட்டும் விற்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியும் சூப்பர் டிவிசி ஜாக்கிரதையாக தான் இருப்பீங்க. பட் நம்ம சகோதர சகோதரிகள் மற்ற எல்லாருக்குமே இந்த ஜாக்கிரதைனஸையும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்ச்சிலையும் விழாமல் இருக்கட்டும். இதில் வேறு கஸ்டமில் இருக்கிறோம் அப்படின்லாம் வந்து வேறு விற்றாங்கன்னா வச்சுக்கோங்களேன். So be careful.